குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில் என்ற தலைப்பில் ட்ரில்லோட வரலாறு, ட்ரில் என்றால் என்ன, ட்ரில்லோட வகைகள், ட்ரில்லோட எய்ம், ட்ரில்லை நாம் ஏன் செய்யணும், அது செய்யறதுனால நமக்கு என்ன பயன், இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ட்ரில்லை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்சிசியில் ஏபிசி இந்த 3 சர்டிஃபிகேட் தராங்க. இந்த 3 சர்டிஃபிகேட்டில் வெவ்வேறு சப்ஜெக்ட்லேருந்து எக்ஸாம் நடந்தாலும் அதில் ட்ரில்லுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது டிஎஸ்டி, ட்ரில் ஸ்கொயர் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு 50 மார்க்கு. நீங்கள் 50 மார்க்கில் எபோவ் 40 எடுக்கணும்னா நீங்கள் ட்ரில்லை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். எப்படி நம்ம இந்தியன் அரசியலமைப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கோ, டாக்டர் அம்பேத்கர் எழுதினாரோ, அந்த மாதிரி ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேரக்டரில் இருக்கிற ஐஎம்ஏல இதுதான் ட்ரில்லை பற்றி எழுதியிருக்கிற புக், ட்ரில் பிரசி. இது ட்ரில்லோட ரூல்ஸே இந்த புக்கு தான். இந்த புக்கு நமக்கு என்ன சொல்லுது ட்ரில்லை பற்றி, அதை போய் பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 1, ஃபுட் ட்ரில். ஃபுட் ட்ரில்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரில் சே ஜான்காரி. ட்ரில் சே ஜான்காரி அப்படின்றது என்னன்னா, ட்ரில்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் பண்ணுற வேலை எவ்வளோ பெட்டராக இருக்கும். அதுதான் நான் ஒரு முறை ஹிந்தியில் படிச்சுட்டு அதோட தமிழாக்கம் நான் தமிழில் சொல்கிறேன். எவ்வளோ புரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். परीक्षा शुरू में फौज के अंदर ड्रिल की सिखलाई जर्मनी के मेजर जनरल ड्रान ने सन 1666 में शुरू की थी. स्टार्टिंग 1666 ஜெர்மனியோட மேஜர் ஜெனரல் ட்ரான் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட பேர்னால தான் இது வரைக்கும் ட்ரில் என்ற இந்த பேரு வந்துச்சு. इस उद्देश्य को सामने रखते हुए कि फौजी को कंट्रोल करने के लिए ड्रिल ही एक ऐसा जरिया है जिससे डिसिप्लिन, कारणों, हुक्म मानने का मादा और टीम स्पिरिट की भावना लाई जा सकता है. அது எந்த எய்ம் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, இதனை ட்ரில்லால மட்டும்தான் ஆர்மியோட போர்சஸை டிசிப்ளினான ஒரு டீமாகவும் அவங்களோட டர்ன் அவுட், யூனிஃபார்ம் போடுறது, எப்படி போடுறது, உக்கம் ஆர்டரை ஒபே பண்ணுறது, சீனியரோட ஆர்டரை ஒபே பண்ணுறது, இந்த மாதிரி டீம் ஸ்பிரிட், யூனிட்டி, என்சிசியோட தாரகமான யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் என்றதுல யூனிட்டி எப்படி நாம கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் மத்திய தேசபக்தி அதாவது மனசில் வச்சு தான் இதை ஆர்மியில் इंट्रोड्यूस பண்ணாங்க. लड़ाई के मैदान में पिछली लड़ाई से ये सभी हो चुका है कि डिसिप्लिन की बुनियाद रखने में ड्रिल ने काफी सहयोग दिया है. ड्रिल लड़ाई के मैदान போர்க்களத்திலும் ஒரு சீக்வென்ஸ் ஆர்டரை யாரு எப்ப கொடுப்பான், ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலி பண்றதுனால ட்ரில் வந்த பின்னாடி நிறைய சண்டைகள், போர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த ட்ரில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு சொல்ல வராங்க. इंडिया में ड्रिल 1834 में शुरू हुई थी. प्लेस गोरपारी पुणे. 1666 ஜெர்மன்ல இருந்தாலும் இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சுன்னா 1834 கோர்பாரி என்ற ஒரு இடத்துல, பூனால இருக்கு, இது மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு. கோர்பாரி என்ற இடத்துல தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ட்ரில் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரில் की परिभाषा, डेफिनेशन ऑफ ड्रिल. ड्रिल என்றால் என்ன? किसी भी प्रोसीजर को क्रमवार और उचित तरीका से अनुकरण करने की कार्रवाई को ड्रिल कहते हैं. அதாவது किसी भी प्रोसीजरனா ஒரு வேலை, किसी भी எந்த ஒரு வேலையாலும் क्रमवार சீக்வென்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன், ஃபர்ஸ்ட் ஏது, செகண்ட் ஏது, தேர்ட் ஏது, ஸ்டேஜ் வைஸ் அண்ட் உச்சித் தரிகா, ஹை லெவல், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஹை லெவல்ல இருக்கும். அனுகரணம் செய்யற வேலைக்கு தான் நாம ட்ரில். அதாவது எந்த ஒரு வேலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு அதோட ரிசல்ட்டை நாம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அச்சீவ் பண்றதோட பேரு தான் ட்ரில். இது கிரவுண்ட்ல செய்யற வேலையா இருந்தாலும் சரி, நம்ம நார்மலா நடக்கிறது,
பேசுறது, அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றது எல்லாமே டிஎஸ்டியில் பண்றது மட்டும் ட்ரில் இல்லை, இது எல்லாமே ட்ரில் தான் சொல்லுவாங்க. ड्रिल की प्रकार, ड्रिल எத்தனை வகைப்படும்? ड्रिल दो प्रकार की होती है. ड्रिल வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு ஓபன் ड्रिल, ரெண்டு க்ளோஸ் ड्रिल. ஓபன் ड्रिल लड़ाई का मैदान, அதாவது போர் களங்களில் பின்பற்றப்படும். போர் நடக்கிறதாம நம்ம செய்யறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி ஓபன் ड्रिल சொல்லுவோம். க்ளோஸ் ड्रिल, இது வந்து ட்ரில் ட்ரைனிங், நம்ம நார்மல் பிராக்டிஸ் பண்றோம், ட்ரைனிங் பண்றோம், ரியாசல் பார்க்குறோம், இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம க்ளோஸ் ட்ரில்னு சொல்லுவோம். ड्रिल की मकसद, ड्रिलोட एम என்ன, ஏன் இந்த ड्रिल செய்யணும்? ये सैनिक में हुक्म मानने की आदत का ऐसा अंदरूनी मादा पैदा करना है जो उसे अपने फर्ज को अंजाम देने में हर समय मदद दे. ஒரு சைனிக், ஒரு வீரனுக்கு அவனுடைய ஆதத், ஆட்டிடியூட் அந்த மாதிரி உண்டாக்கணும். அவன் எப்பவுமே நான் ஒரு சோல்ஜர், நான் ஒரு வீரன், எனக்கு இந்த கடமைகள் இருக்கு, இந்த கடமையை மீறக்கூடாது, இந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வை உருவாக்குறது தான் இந்த ட்ரில்லோட முக்கிய நோக்கம். ட்ரில் கி பிரபாவம், ட்ரில்ல நம்ம ஏன் செய்யணும்? கஷ்டமா இருக்குன்னு நம்ம நினைக்கிற இந்த ட்ரில்ல ஏன் செய்யணும்? ட்ரில் கே பிரபாவம் நிபிள் லிखित है, கீழே இருக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்ல வரேன். ड्रिल डिसिप्लिन की बुनियाद है, सोर्स ऑफ डिसिप्लिन. உங்க என்சிசில இருக்கிற யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் என்ற மோட்டோல டிசிப்ளினோட சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்? டிசிப்ளின். சோ அது ड्रिल தான் அதோட பேஸ். ड्रिल से मिलकर काम करना की और हुक्म मानने की आदत बढ़ती है. ड्रिल இருக்கிறதுனால சேர்ந்து வேலை செய்யறோம். இப்ப நார்மலா தெச்சல்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டிசில எல்லாம் 144 பேர் ஒரே மாதிரி நடந்து போறாங்க பார்த்தியா, இதுதான் மில்கர் காம் கர்னாங்க. மில்கர் காம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஒரு லெஃப்ட் கால் இருக்கு, அடுத்து வந்து லெஃப்ட் கால் வித் கோஆர்டினேஷன், இது பேர் தான் மில்கர் காம் கர்னா. ஒரு உக்கம் மானிக்கா, அதாவது ஆர்டரை கேட்கிறோம், முன்னாடி இருக்கிற பரேட் கமாண்டர் என்ன சொல்றோமோ அதை கேட்டு பின்னாடி இருக்கிற அந்த 144 பேரும் அதோட ஆக்ஷனை செய்யறாங்க பார்த்தியா ஒரே லெவல்ல, அதுதான் மில்கர் காம் கர்னா और உக்கம் மானிக்கா. அது ड्रिल ऑफिसर्स जेसीओ और एनसीओस को कमांड और कंट्रोल सिखाते हैं. ड्रिल ऑफिसर्स உங்களுக்கு एनसीसी தெரியும், ஆர்மட் ஃபோர்सेस தெரியும், ஆபீசர்ஸ் கேட்டகரி தனி, ஜேசிஓஸ் கேட்டகரி தனி, என்சிஓஸ் கேட்டகரி தனி, சோல்ஜர்ஸ் கேட்டகரி தனி, இந்த மாதிரி வெவ்வேறு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கமாண்ட் எப்படி வேணும் கமாண்ட் சொல்லிருக்கோம், எப்படி ஒரு டீமை நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம், எப்படி அவங்க கேட்ட நம்ம வந்து வழி நடத்தி செல்லணும், இந்த மாதிரிலாம் ட்ரில் அவங்களுக்கு சிறப்பா சொல்லிருக்கோம். அடுத்தது ட்ரில் ड्रेस पहनना और चलना फिरना सिखाता है. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரில் இருக்கிறதுனால தான் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அது பர்ஃபெக்டா எப்படி அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதோட நேம் பிளேட் எங்க இருக்கணும், ஷோல்டர் ஃபிளாப் எவ்வளவு இன்ச் இருக்கணும், ரிப்பன் எவ்வளவு இருக்கணும், மெடல் எங்க இருக்கணும், இதெல்லாம் எக்ஸாக்டா சொல்லி கொடுக்கறது ட்ரில். எப்படி எத்தனை பட்டன் தெரியணும், பெல்ட் டைட் எவ்வளவு இருக்கணும், ட்ரெஸ் ஃபிட்டிங் எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எக்ஸாக்டா ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரில் ஃபுல்லா தெரிஞ்சவங்க பண்ற மாதிரி ड्रिल தெரியாத சிவிலியன் யாரும் பண்ண முடியாது சொல்லுங்க. ड्रिल को देखकर किसी यूनिट के डिसिप्लिन और मोरल का पता लगाया जा सकता है. इन केस உங்க என்சிசி யூனிட்டோ இல்ல ஆர்மி யூனிட்டோ ஏதோ ஒரு யூனிட்டுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு விஐபி விசிட் பண்றாங்கன்னா அந்த யூனிட்டோட மூவ்மெண்ட்ஸ், ட்ரில், ஓட்டர் கார்டோட இன்ஸ்பெக்ஷன், பாக்கி ஆர்பிகள்ல ஆர்பி நிக்கிறோட ஸ்டைல், அந்த ட்ரில்ல பார்த்து அந்த யூனிட்டோட ஸ்டாண்டர்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரு நெக்ஸ்ட் ட்ரில் கி உசூல், ட்ரில்லோட கொள்கை. இப்படிப்பட்ட ட்ரில் கொள்கை என்ன, இந்த ட்ரில் சிறப்பா இருக்கிறதுக்கு நம்ம என்னன்னா நீட்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டெடினஸ் ட்ரில்ல இருக்கிற, அதாவது ஒரு சோல்ஜர் படைவீரன் அவன் வந்து எப்பவுமே ஸ்டடியா இருக்கணும். நிக்கிற போது போத் ஸ்டாண்டிங் போத்ல ரெண்டு கால நிக்கணும். அவனுடைய மைண்டு, அவனுடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே எப்பவுமே அலர்ட்டா இருக்கும். ஸ்மார்ட்னஸ்ன்ற போது அவனோட ட்ரெஸ் ஃபிட்டிங், அவன் ஹைட், அவன் நிற்கிற ஸ்டைல், இதெல்லாம் ஒரு படைவீரன்ன்றது ஒரு 100 பேர் இருந்தாலே ஒரு படைவீரனோட மூமெண்ட்ஸ் தனியா தெரியும். இது பக்கா வேணும். கோஆர்டினேஷன் மில்கர் காம் கர்னா, 100 பேர் இருந்தாலும் அவங்களுடைய செய்கை ஒரு ஆள் செய்யற மாதிரி தெரியும். இதுதான் கோஆர்டினேஷன். சேர்ந்து வேலை செய்யணும். எந்த ஒரு வேலையும் ட்ரில் மூவ்மெண்ட், தேச்சலோ, சல்யூட்டோ, சலாம் செஸ்டோ எது இருந்தாலும்
ஒரு வேலை கமாண்ட்ல 100 பேரும் ஒரே டைம்ல செய்யறதுக்கு பேர் தான் மில்கர் काम करना கோஆர்டினேஷன். நெக்ஸ்ட் ஃபுட் ட்ரில் की யூஸ். இப்போ வந்து டோட்டல் ஓவரால் ட்ரில்ல பத்தி சொல்லியாச்சு. பட் ஃபுட் ட்ரில்லோட கொள்கை என்ன, ஃபுட் ட்ரில் என்ன தேவைப்படுது? இப்போ ஃபர்ஸ்டே நான் சொல்ல மறந்துட்டேன். க்ளோஸ் ட்ரில் வந்து 7 பிரகாரம். 1 ஃபுட் ட்ரில், 2 ரெப் ட்ரில், 3 கேண்டில், 4 சோ ட்ரில், 5 கலர் ட்ரில், 6 பேஸ்டிக் ட்ரில், 7 மிலிட்டரி புனரி ட்ரில். இப்போ 7ல பிரைமரி ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன, ஃபுட் ட்ரில். ஃபுட் ட்ரில்லோட உசூல் என்ன? ஷூட் த ஃபுட் பார்ட்னர். 2 காலையும் தேய்ச்சல்னு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் தான் காலால நடக்கிற ட்ரில் பேர் தான் ஃபுட் ட்ரில். தேய்ச்சல்னு சொன்னதுமே 2 காலையும் இடுப்புல இருந்துட்டு ஷூட் பண்ணணும். வித்தவுட் நீ பெண்ட் பண்ணாம நம்ம ஷூட் பண்ணணும். அதுதான் சொல்றாங்க என்னது, ஷூட் த ஃபுட் பார்ட்னர். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பெண்ட் த நீ டபுள் டைம். பெண்ட் த நீ டபுள் டைம்னா நம்ம தேய்ச்சல் நடந்து போயிட்டு ஒரு தாவ நிக்கணும் ஒரு நிலை வரும்போது நாம ஏக் தோ 2 முறை அடிக்கணும். அந்த ஏக் தோ அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம காலு நம்மளுடைய நீயை வந்து பெண்ட் பண்ணணும். பேலன்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் எவ்வளவு தொலைவு நடந்தாலும் பெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபுட் ட்ரில் எதிர்பார்க்கறாங்க. அப்படி நடக்கிறவங்களோட ஃபுட் ட்ரில் எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க. கரெக்ட் பாஸ், அதாவது ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு இடையில நம்ம கொடுக்கிற டைமிங் எக்ஸாக்ட் ஒரே மாதிரியா இருக்கணும். இப்ப சலாமி சஸ்தர் வந்து 4 மூமெண்ட் இருக்கு, இன்சாஸ்தர் அதே எஸ்எல்ஆர் கூட 3 மூமெண்ட் இருக்கு. அந்த 3 மூமெண்ட்டுக்கு இடையில 2 கேப் இருக்கு. அந்த 2 கேப் நம்ம கொடுக்கிற ஸ்பேஸ் டைமிங் வந்து எக்ஸாக்ட் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரதான் கரெக்ட் பாஸ். ட்ரில் மே பூரி ஆதித்தே. ட்ரில் செய்யும்போது நம்ம என்னென்ன செய்யக்கூடாது, இப்போ வந்து என்ன செஞ்சா ட்ரில் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அச்சீவ் பண்ணணும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து ட்ரில்ல செய்யற போது என்னென்ன செய்யாம இருந்தா ட்ரில் எக்ஸ்ட்ரீம் லெவல் அச்சீவ் பண்றத பார்க்கணும். ஆங்கோ கோ குமானா है, அதாவது ஐ ரோலிங். நம்ம ட்ரில் பண்ணணும் அந்த இடத்துல போய் பரேட்ல என்ன ஆச்சுன்னா எப்பவுமே நம்ம கண்ணு லெஃப்ட் ரைட் எங்கேயும் பார்க்கவே கூடாது. ஒரே கான்சன்ட்ரேஷன், திங்க் அபவுட் நெக்ஸ்ட் கமாண்ட், வெயிட்டிங் பார் பண்ணி, அதாவது அடுத்த கமாண்டுக்காக நம்ம திங்க் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணணும் தவிர நம்ம லெஃப்ட் ரைட்டை பார்க்க கூடாது. கூட்னா அவர் புடக்னா, கூப்பிங் ஜம்பிங். நம்ம தேய்ச்சல் நடக்கிற போது ஜம்ப் பண்ணி பாடியை வந்து மேலே கீழே ஜம்ப் பண்ணி பாடியோட வெயிட்டை டோலியும் இதுலயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பாவம் கசக்கர் சனா. 2 காலும் நம்ம ஒரு ஃப்ரண்ட் காலு ரியர் காலை ஷூட் பண்ற போது ஜம்மிங்ல வந்து தேய்ச்சிட்டு நம்ம எப்பவுமே நடக்கக்கூடாது. நார்மலா இடுப்புல இருந்துட்டு காலை எடுக்கிற போது டிக் பண்ற ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும் தவிர கிராஸ் பண்ற போது கீழே பூமியில எப்பவுமே நம்ம காலை உரசக்கூடாது. ஏடியும் கூட டக்கறாங்க. நம்ம நடந்து போகும்போது ஒரு ஏடி இன்னொரு ஏடி வந்து என்ன பண்ணக்கூடாது, அடிச்சிக்க கூடாது. ஒரு ஏடி இன்னொரு ஏடி வந்து என்ன பண்ணக்கூடாது, இடிச்சிட்டு நடக்கக்கூடாது. பூட் மே அம்புலியோம் கோ ஹரக்கத் கர்னா. நின்று இருக்கிற போது இன்கேஸ் ஏதோ ஒரு மூமெண்ட்ல நம்ம நிறைய நேரம் விஷம் குசில நின்று பண்ணும்போது பூட்டுக்குள்ள இன்கேஸ் காலோட விரல ஆட்டினாலையும் ஆக்சுவலி ஆட்டவே கூடாது. அது ஆட்டினாலே பிளட் சர்க்குலேஷன் அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணலாம். அனாவசியக் ஹரக்கத் கர்னா. அனாவசியக் ஹரக்கத்னா தேவையில்லாத மூமெண்ட்ஸ். திடீர்னு ஒரு சில ஆளுங்க அழுக்கு எடுக்குதுன்னு, ஒரு சில ஆளுங்க முன்னாடி கண்ணுல இருந்து பக்கம் வருதுன்னு பார்ப்பாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. தேவையில்லாத ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரில்க்கு ட்ரைனிங் எய்ட்ஸ், அதாவது ட்ரில் பண்றதுக்கு, அதாவது நல்லா பண்றது இல்லை இன்னும் பர்ஃபெக்டா பண்றதுக்கு நமக்கு ஒரு சில கருவிகள் எல்லாம் தேவைப்படும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பேஸ்டிக். பேஸ்டிக் என்றது கிரவுண்ட் மார்க்கிங்க்கு, கதமோட லம்பாயெல்லாம் மார்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம பின்னாடி ட்ரைனிங் பத்தி புதிய வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஓரளவு பார்த்துக்கலாம். பேக் ஸ்டிக்ன்றது நம்ம ஒரு சில கேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கீழே குனிஞ்சிட்டு நடப்பாங்க, ஷோல்டர் க்ளோஸ் ஆகிடும் நடக்கும்போது அவங்களுடைய ஷோல்டர்லாம் ஓப்பன் பண்ணணும்ன்றனா பேக் ஸ்டிக்கை பின்னாடி பேக்ல ஃபிட் பண்ணிட்டு நடக்க வைப்பாங்க. ஆங்கிள் போர்டுன்றது என்னன்னா சவுதர்ன் பொசிஷன்ல ஏடி டு ஏடி டச் பண்ணிட்டோம், பஞ்சா டு பஞ்சா 6 இன்ச் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும். இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 30 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிள், இந்த டிஸ்டன்ஸை நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஆங்கிள் போர்ட். மெட்ரோனோமி, அதாவது சமை சூச்சனை. உங்களுக்கு தெரியும் என்சிசியோ ஆர்மி போர்சஸோ எல்லாமே தேய்ச்சல்ல நடக்கணும். பட் இதோட ரப்தார் எவ்வளவு, அந்த ரப்தார கரெக்டா போறாங்களான்னு செக் பண்றதுக்கு தான் நம்ம
மெட்ரோனோமி என்ற ஒரு கருவியை நான் யூஸ் பண்றேன். இது ஹிந்தி பேர் சமய சூச்சக். இது ஒரு என்சிசி கேர்ள்ஸ் கேடட் ஒரு நிமிஷத்துல 110 ஸ்டெப் போகணும். என்சிசி பாய்ஸ் கேடட் ஒரு நிமிஷத்துல 114 ஸ்டெப் போகணும். அதே சுறுசுறுல ரெக்ரூட்டிங் கேர்ள்ஸ் நீ ஆர்மியில பர்த்தி ஆயிட்டு ரெக்ரூட்டர் ட்ரைனிங் பண்ணும்போது 135 ஸ்டெப்ஸ் போகணும். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் முடிச்ச ரெஜிமெண்ட் யூனிட் எல்லாம் இருக்கு. இப்போ மதராஸ் ரெஜிமெண்ட் இருக்கு, எம்ஏஜி இருக்கு. இந்த மாதிரி ரெஜிமெண்ட் யூனிட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்துல 120 ஸ்டெப்ஸ் போகணும். அதே ரைபிள் பட்டாலியன்ஸ் இருக்கு, கோர்கா ரைபிள்ஸ், அஸ்ஸாம் ரைபிள்ஸ், இந்த மாதிரி ரைபிள் பட்டாலியன்லாம் இருக்கு. இது ஒரு இந்த பட்டாலியன்லாம் ஒரு நிமிஷத்துல 140 ஸ்டெப்ஸ் போகும். இதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கரெக்டா போறாங்க செக் பண்றதுக்கு என்ன பண்றோம்? மெட்ரோ. கடைசியா ட்ரம் அண்ட் ட்ரம்மர் என்னதுக்குன்னா ஒரு கண்டிஷன் நடக்குதுன்னா அந்த கண்டிஷனோட ஜோஸ் பாயா பண்றது, அவங்க கோஆர்டினேஷனோட ஜோஸ்க சாத் ஒரே ஒரு நோக்கத்தோட நடக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா ட்ரம், அது அடிக்கிற ட்ரம்மர். ட்ரில் கி சிக்லாய் தேனைக்கு தர்த்தி இவ்வளவு தெரிஞ்சாச்சு. இப்ப ட்ரில் எல்லாம் ஏன் எப்படி என்ன பண்ண தெரிஞ்சாச்சு. பட் இதை கற்றுக் கொடுக்கிற போது நம்ம என்னெல்லாம் சீக்வன்ஸ்ல கற்றுக் கொடுக்கணும், எப்படி நாம் கத்துக்கணும், இதை பத்தி ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் நீங்க உங்க கிட்ட இருக்கிற கேடட்ஸ்க்கு நீங்க எப்படி தர்த்தீப் பார் ஃபர்ஸ்டே சொன்னோம். கிசி ப்ரொசீஜருக்கோ கிரம் பார், அதாவது தர்த்தீப்பா நம்ம சொல்ற பேர் தான் ட்ரில். அப்படி ட்ரில் தர்த்தீப் எப்படி சொல்லி கொடுக்கணும் அதை பத்தி பார்க்கலாம். स्कोर उस्ताद की गैर से आधा धैर्य में हो. அதாவது நீ உன்னுடைய டீம், உன்னுடைய ஸ்டூடெண்ட், உன்னுடைய ஸ்குவாட் அவங்க உஸ்தாத் ஆதா செமி சர்க்கிள்ல எழுதிக்கணும். ஏன்னா அப்பதான் உஸ்தாத் எல்லாருக்கும் விசிபிள் இருக்கும். ஸ்குவாட் का मुंह सूरज और सड़क के बदलाव हो. எப்பவுமே அந்த ஸ்குவாட் உன்னுடைய ட்ரைனர்ஸ் அவங்களுடைய பேஸ் சூரியன் பக்கம் இருக்கக்கூடாது, ரோடு சைடு இருக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் பக்கம் இருந்துச்சுன்னா அவங்க கிளாரிட்டியா உஸ்தாத் காட்டுற மூமெண்ட்டை பார்க்க முடியாது. ரோடு சைடு இருந்துச்சுன்னா அவங்களுடைய கவன சிதற விளையாடுறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு. உஸ்தாத் ஸ்போர்ட்ஸ் 15 कदम की दूरी हो. உஸ்தாத் அதாவது ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனர்ஸ் 15 ஸ்டெப் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். கிட்ட இருந்து நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. உஸ்தாத் ட்ரில் ட்ரைனிங் கிட்ஸ் கோர்ட் के नजदीक हो. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ட்ரைனிங் கிட்ஸ் எல்லாமே எங்க இருக்கணும்? நீ எந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறியோ அது பக்கமே இருக்கணும். கேஸ் யாராவது டவுட் செக் தப்பு பண்ணிச்சுன்னா அவங்க தப்ப கிளாரிஃபை பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிச்லி சபகி தௌராய். இதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் இது நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன். இதுக்கு முன்னாடி எதுவுமே எடுக்கல. இப்ப நெக்ஸ்ட் லெசன் எடுக்கிற போது அந்த லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லெசனை பத்தி நம்ம சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் சொன்ன ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்க. இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுனால பிச்லி சபகி தௌராய் கண்டிப்பா உத்தேஷ் बताइए. உத்தேஷ் எய்ம், நாம இந்த வேலையை ஏன் பண்றோம், என்ன பண்றோம், எதுக்கு பண்ணணும், அந்த எய்ம் என்னன்னு சொல்லணும். துருத்து நம்மனாதே, அதாவது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம், எப்படி பண்ணணும்னு எக்ஸாக்டா ஒரு முறை செஞ்சு காட்டணும். ஒரு முறை எக்ஸாக்டா செஞ்சு காட்டணும். கிந்திசே நம்மனாதே, எது நீ செஞ்சு காட்டுற அந்த மூமெண்ட் 2 மூமெண்ட்டுக்கு மேல இருக்குன்ற போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு காட்டணும். இப்ப பீச்ச மூடுன்னு ஒரு மூமெண்ட் இருக்கு. அந்த பீச்ச மூடு 2 மூமெண்ட். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் டர்ன் பண்ணி நிற்கும், செகண்ட் மூமெண்ட் காலை தூக்கி அடிக்கும். அதே சௌதன் மிஸ்ரம்னா ஒரே மூமெண்ட், காலை தூக்கணும் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி கிந்தி டபுள் மூமெண்ட் இருக்கிறது. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், கேச்சல்ஸே 10 இருக்கலாம், 10 கேன்கஸா கேச்சல்ஸ் 10 மூமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி 10 மூமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கணும். கிந்தி और बयान से நம்ம அந்த கிந்திஸை நம்ம காட்டணும். மறுபடியும் என்னன்னா ஒரு ஸ்டெப்ல எப்படி நிக்கணும், நீ நிக்கிற போது உன்னுடைய கை எங்க இருக்கும், கால் எந்த பொசிஷன்ல இருக்கும், நீ எங்க பாப்ப, இதெல்லாம் பயான் பண்ணணும். அந்த மூமெண்ட்டை பாருங்க, நின்றுட்டு அந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லி கொடுக்கணும். அகர் கிந்தி நைத்தோ பயான் செய். ஏதாவது சௌதன் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணும், கிந்தி மூமெண்ட் இல்லை, அது டைரக்டா ஒரே மூமெண்ட். அது என்ன பண்ணணும், ஒரு முறை துருஸ்தனமான சொல்லணும், 2வது முறை பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் பயான் பண்ணணும். எப்படி காலை தூக்கிட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும், இதெல்லாம் பயான் பண்ணி சொல்லணும். अगर सबक लंबा हो तो एक मूवमेंट और उसकी मिसाल दे. इनकेस பெரிய நான் சொன்ன மாதிரி 10 செகண்ட் के साथ 10 के साथ சால்வ் சொல்றா 10 மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும், பெரிய லெசன் இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் போறது ஒண்ணு இன்னொருக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போறோம். हिंदी से अभ्यास बड़ा कमन
உஸ்தாத் தே. இப்ப அபியாஸ் வந்தாச்சு. இவ்வளவு நாம சொல்லி கொடுத்தது அவங்க செய்யறாங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சாங்க, அவங்கள வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். அபியாசம்னா பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் அவங்க கிட்ட நம்ம வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுறது வேணா துருஸ்தனமான காட்டிக்கலாம், பட் அவங்கள வந்து பண்ண வைக்கும் போது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹிந்தியில அபியாஸ் வெட கமாண்ட் உஸ்தாத் தான் கொடுக்கும். खुशी से अभ्यास वेड़ा कमांड उस्ताद बताता है. செகண்ட் அபியாஸ் என்னன்னா खुशी से அவங்களே தான் खुशिயா பண்ண வைக்கணும். வெட கமாண்ட் அவங்களே தான் கொடுப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை எப்படி வெட கமாண்ட் கொடுக்கணும்னு உஸ்தாத் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் खुशी अभ्यास செய்ய வைக்கணும். समय पुकारते हुए अभ्यास वेड़ कमांड उस्ताद का सेम. समय पुकारते हुए अभ्यास दुरुस्त நம்மள மாதிரி தான், பட் வெட கமாண்ட் யார் கொடுப்பாங்கன்னா உஸ்தாத் கொடுப்பாங்க. இந்த சமய புகார்த்தி இருந்தா அந்த இடியில கொடுக்கிற ஷோட்டிங் தோ தீன் வட்டவர் நம்ம என்னன்னா நம்ம ஷோட்டிங் மூணு காலி இந்த மாதிரி என்னென்ன ஷோட்டிங் பண்ணுமோ அதை என்னது லவ்லி சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம். சமைக்கோ அந்த அபியாஸ் சமைக்கோ அந்த வந்து சமை மனசுக்குள்ள சொல்லிட்டு சவுண்ட் வெளியில வரக்கூடாது, பட் ஷோட்டிங் எப்பவுமே ட்ரில்ல இருக்கணும். இதோட உஸ்தாத் தான் வெட கமாண்ட் கொடுப்பாங்க. स्कोर को दो अच्छे जवानों का नमूना. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நல்ல கேட்ச் பண்ணிருப்பாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட். அவங்க வந்து உள்ள இருந்து அவங்கள மட்டும் நம்ம தனியா அந்த மூமெண்ட்டை பண்ண வைக்கணும். कोई शक या सवाल எல்லாரையும் ஒரு முறை டவுட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்கணும். டவுட் இருந்தாச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். சன்ஷேப் இதுல இருந்து இதோட இந்த கிளாஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பீரியடுக்கு ஆரம்பிக்கணும். இதெல்லாம் டோட்டல் ஒரு மூமெண்ட் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். ஒரு பீரியடோட டைம் 40 நிமிஷம்னா இதுக்குள்ள நம்ம இதை நமக்கு படி வந்து பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவோம். உஸ்தாத் கேட்கும். இப்ப எப்படி கிளாஸை கண்டக்ட் பண்ணணும் உஸ்தாத்னு சொல்லியாச்சு. அந்த கண்டக்ட் பண்ற உஸ்தாத்துக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அதை பத்தி பார்ப்போம். एक अच्छे ड्रिल इंस्ट्रक्टर में निम्नलिखित गुण होना चाहिए. ஒரு குட் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும். பூர்த்திலானா அவர் ட்ரில்லை பத்தி அவரு பில்குல் கம்ப்ளீட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பூர்த்தினா கம்ப்ளீட், அதோட எல்லா மூமெண்ட்டை பத்தி எதை பத்தி கேட்டாலும் தெரியற மாதிரி ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ட்ரில் में की जाने वाली हरकतों का दुरुस्त नमूना दे सकते. ட்ரில்லில் இருக்கிற எல்லா மூமெண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் ட்ரில்ல 7 ட்ரில் இருக்கு. அந்த 7 ட்ரில்லுக்கு எந்த லெசனை எடுத்துட்டு கேட்டாங்க அதை பத்தி கேட்டு கிளியர் தெரிஞ்சிருக்கணும், கிளாரிஃபை ஆயிட்டு இருக்கணும். क्लास को सिखलाई साफ और दुरुस्त तरतीब से दे. क्लास कंडक्ट பண்ணும்போது அவர் சொல்ற வேர்ட்ஸ் கிளியரா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலியா கரெக்ட்டா சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கணும். कोड की गलती को पकड़ना और उन्हें अच्छी तरह दुरुस्त कर सके. इन केस கோட்ல ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட யார் அந்த 30 பேர்ல யாரு தப்பு பண்றாங்க இல்ல யாரு தப்பு பண்றாங்க அந்த தப்பை பிடிக்கணும். அது தப்பான ஸ்பெசிஃபிக்கா நோட்டிஃபை பண்ணி அவங்க தப்பை வந்து அடுத்த முறை பண்ணாத மாதிரி நம்ம அவங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கணும். वेड़ कमांड अच्छा और ऊंचा हो. எப்பவுமே ஒரு ட்ரில் சொல்ற वेड़ कमांड கிளியரா இருக்கணும், வாய்ஸ் உடைய கூடாது, அது இல்லாம சவுண்டா இருக்கணும். கிளாஸ் में कभी भी ढीलापन ना आते. எப்பவுமே கிளாஸ் நடக்கும்போது கிளாஸ் எப்பவுமே டீலா விடக்கூடாது. லேசினஸ் கிரியேட் பண்ற மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டும் நம்ம விடக்கூடாது. हमेशा ऊंचा दर्जा का डिसिप्लिन को कायम रखने वाला हो. எப்பவுமே ஒரு ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் இண்டிவிஜுவலோட டிசிப்ளின் பார்க்கும்போது டர்ன் அவுட்டோ பேசுறதோ நடக்கிறதோ எப்பவுமே என்ன இருக்கணும், ஹை லெவல் எக்ஸ்போசரா காட்டணும். சஹன்சீலோ பொறுமைன்றது மன வலிமை, பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரெயினர்ஸ் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அதை பொறுத்து அந்த தப்பு ஏன் பண்றாங்கன்றத நாம நோட்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ண தவிர நம்ம கோவப்பட்டு அவனுக்கு ஏன் புரிய வைக்காம கிளாஸ முடிக்க கூடாது. நிஷ்பக்ஷோ நினைச்சா இப்ப பாய்பந்தி என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி, என்னுடைய ரிலேஷன் அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஆளு யாராக அவனுக்கு வந்து மேரவாணி, அவனுக்கு வந்து ஓகே எக்ஸ்கியூஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது. 30 ஸ்டூடெண்ட்னா 30 ஸ்டூடெண்ட்டும் உனக்கு ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். சர்விக் கடன் ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்டரோட ஸ்மார்ட்னஸ், பிஹேவியர், தர்மம் இதெல்லாம் எப்பவுமே என்ன இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். சிக்லாய்க்கு பீரியட் ஒரு பந்தோபஸ்த் ஒரு
பீரியட் ஒரு கிளாஸ் எடுக்கிற போது அது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணிருக்கணும், என்னென்ன அந்த கிளாஸ்ல இருக்கணும் ध्यान में रखने वाले बातें नीचे दी गई है என்னென்ன இருக்குன்றத கேள்வி கொடுத்திருக்காங்க. ड्रिल तरतीब से सिखाई जाए. ड्रिल எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போன கிளாஸ் நெக்ஸ்ட் கண்டினியூ அந்த மாதிரி தான் இருக்கணும். தவிர இந்த கிளாஸ் ஒன்று ஓப்பன் ட்ரில் எடுத்தாச்சு, இந்த கிளாஸ் வந்து நம்ம ஃபுட் ட்ரில் எடுத்தாச்சு, அடுத்த கிளாஸ் ஃபுட் ட்ரில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி रैपिड ड्रिल இந்த மாதிரி ஸ்டெப் एकदम ஜம்ப் பண்ணி போகும். ड्रिल की ये हरकत पर 15 मिनट से ज्यादा समय ना लिया जाए. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சில மூமெண்ட் வெவ்வேறு மூமெண்ட், ஒரு சில லெசன் வந்து அதிகப்படியான மூமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். பட் அந்த மூமெண்ட் வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு 15 நிமிஷம் எடுக்கும். அதுக்கு மேல ஒரே மூமெண்ட்ல நம்ம இருந்து கிளாஸை வந்து போர் அடிக்க வைக்கலாம். एक पीरियड 40 मिनट से ज्यादा ना हो. ஒரு பீரியட் என்னைக்குமே 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். 40 நிமிஷம் கழிச்சா பக்கா உங்களுக்கு 5 நிமிஷம் ब्रेक கொடுக்கும். रिक्रूट्स अपने कैडेट्स की ट्रेनिंग के दौरान एक दिन में 3 पीरियड से ज्यादा ना चलाए जाए. रिक्रूट्स உள்ள கேடட்ஸோ யாருக்குமே ஒரு நாளைக்கு ட்ரில் 3 பீரியடுக்கு மேல இருக்க கூடாது. उस्ताद को चाहिए कि सबक के आखिरी 5 मिनट में स्कोर को हरकत अच्छी तरह कर सके हैं. उन हरकतों को कराओ जिससे जवान को अपने काम पर भरोसा हो जाती है. ஒரு குட் இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும்னா, இப்ப 35 நிமிஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம பிரேக் பண்ற போது அந்த ஸ்கோர் எந்த மூமெண்ட் சூப்பரா பண்ணுதோ, கோஆர்டினேஷனோட பண்ணுதோ, பெஸ்டா பண்ணுதோ அந்த மூமெண்ட்டை மறுபடியும் பண்ண வைக்கணும். ஏன்னா அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் வரும். ஓகே, நான் என்னோட ட்ரில் பண்ண முடியும், எனக்கும் ஜோஸ் எனக்கும் தெரியும், நானும் கத்துக்கணுன்ற ஒரு மனப்பான்மை வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். स्कोर को छोड़ने से पहले उनका शक या सवाल दूर कर दिया जाए. எந்த ஒரு கிளாஸ் பிரேக் பண்றதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா அந்த கிளாஸோட டவுட் எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணாம அந்த கிளாஸை பிரேக் பண்ண கூடாது. இவ்வளவு தாங்க ட்ரில் से जानकारी இந்த பிரஸில் இருக்கிறது. இது இல்லாம உங்களுக்கு சொல்ல போயிடுச்சுன்னா நீங்க நிறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் தான் நீங்க மனசுல வச்சு நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்க ட்ரில். அடுத்த கிளாஸ்ல நம்ம சௌதான் பெஸ்டம் இதை பத்தி நெக்ஸ்ட் லெசன் பை எப்படி இந்த புக்ல இருக்கோ லெசன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்க கம்மி பேசி எங்களுக்கு இது வந்து புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். குட் மார்னிங்.